வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டிஜிட்டல் கிரியேஷன் தமிழில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான வீடியோ வந்து கட் அண்ட் ட்ரிம். அதாவது வீடியோ எடிட்டிங்கில் நாங்கள் ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணி எடிட் பண்ணி ஃபாஸ்ட்டான மெத்தடில் செய்கிறத பார்ப்போம். ஸோ நாங்கள் இதுக்கு முதல் கட் பண்ண மெத்தடில் நாங்கள் இப்போ பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு ஷார்ட் கட் முறையில் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே நாங்கள் ரேசர் டூல் இருக்குது, இந்த பகுதியில் ரேசர் டூல் இருக்குது. ரேசர் டூலை கிளிக் பண்ணி எங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோன்றதை நாங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணுவோம். எந்த இடத்த முடிக்கணுமன்றதை இந்த இடத்த கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு இங்கால இருக்கக்கூடிய பகுதி தேவையில்லைன்னு சொன்னால் இந்த பகுதியை நாங்கள் டிலீட் செய்கிறோம். டிலீட் செய்து ட்ரிபிள் டிலீட் செய்கிறோம். இந்த ஸ்பேஸ் இல்லாமல் செய்கிறதுக்காண்டி இப்படி நாங்கள் கட் பண்ணி டிலீட் செய்து ட்ரிபிள் டிலீட் செய்து செய்ய எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் டிலே ஆகுது. அதே போல் எங்களுக்கு நாங்கள் இன்னொரு வழியில் நாங்கள் கட் பண்ணுற மெத்தட் ஒன்று செய்கிறாங்க. அந்த மெத்தட்டை நாங்கள் இப்போ பார்ப்போம். இங்கால இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் எங்களுக்கு தேவையான வீடியோஸை நாங்கள் டபுள் கிளிக் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த சோர்ஸ் மானிட்டர் ஒன்று இங்கே இருக்கும். இந்த சோர்ஸ் மானிட்டரில் நாங்கள் எங்கே கட் பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த கர்சர் பாயிண்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மார்க் என்னால் இன் பண்ணிவிட்டு எங்கே நாங்கள் முடிக்க போகிறோம்ன்றதை இந்த மார்க் அவுட்டால் நாங்கள் அவுட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய வீடியோ லேயரை நாங்கள் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த டைம் லைனுக்கு கொண்டு வரோம். இது ஒரு கட்டிங் மெத்தட். இந்த மெத்தட்டும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது. எங்களோட எடிட்டிங் டைமை ஃபாஸ்ட் ஆகி கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை. இந்த இரண்டு மெத்தட்டுமே எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் இலகுவான முறையில் ஷார்ட்கட்டை பயன்படுத்தி, அதாவது கீபோர்டில் நாங்கள் ஷார்ட்கட்டை பயன்படுத்தி எப்படி இலகுவான முறையில் கட் பண்ண போகிறோம்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் கவனமாக பாருங்கள். கீபோர்டில் எடிட் கீபோர்ட் ஷார்ட்கட், அதாவது கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் கே கிளிக். இந்த இடத்துல கீபோர்ட் லே அவுட் ப்ரீசெட் இங்கே கஸ்டம் இருக்குது. இந்த கஸ்டம் வந்து நாங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்திருந்த கஸ்டம்ஸில் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடாப் ப்ரீமியர் ப்ரோ டிஃபால்ட்டுக்கு மாற்றிட்டு இங்கே இருக்கக்கூடிய 10 கீயை பயன்படுத்தி தான் நாங்கள் அந்த மெத்தட்டை முதலாக செய்ய போகிறோம். இந்த மெத்தட் வந்து இங்கே இருக்கக்கூடிய கியூ வந்து ட்ரிபிள் ட்ரிம் ப்ரீவியஸ் எடிட் பிளே ஹெட் டபிள்யூ பயன்படுத்தி எப்படி கட் பண்ணுறான்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ட்ரிபிள் ட்ரிம் நெக்ஸ்ட் எடிட் பிளே ஹெட், ட்ரிபிள் ட்ரிம் ப்ரீவியஸ் எடிட் பிளே ஹெட்னு சொன்னால் இந்த கர்சர் பாயிண்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லேருந்து இங்கால இந்த வீடியோஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பகுதி எவ்வளோமே கட் ஆயிரும். நாங்கள் இப்போ கீபோர்டை பயன்படுத்தி கட் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் ட்ரிம் வந்து ட்ரிம் பண்ணப்படும். ட்ரிபிள் ட்ரிம் நெக்ஸ்ட் எடிட் பிளே ஹெட்னு சொன்னால் இங்கால இந்த கர்சர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இதிலேருந்து இங்கால இருக்கக்கூடிய வீடியோஸ் அவ்வளோ கட் ஆயிடும். அதுக்கு நாங்கள் டபிள்யூ பயன்படுத்துகிறோம். இந்த கர்சர் பாயிண்டில் இந்த முன்னுக்கு இருக்கிற பகுதியை கட் பண்ணுறதுக்கு நாங்கள் கியூ கீயை பயன்படுத்துகிறோம். ட்ரிம் ப்ரீவியஸ் கட்டிங், இது வந்து நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கட்டிங். இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பூர்ணமாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கீயை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத ஷார்ட்கட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே நேரம் டபிள்யூஏ கிளிக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத ஷார்ட்கட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் டபிள்யூ கீஏம் நான் ஷார்ட்கட்டாக பயன்படுத்தியிருக்கிறேன். அதாவது இந்த ப்ரீவியஸ் கட்டிங்குக்கும் ப்ரீவியஸ் ட்ரிம்முக்கும் அதனால் நெக்ஸ்ட் ட்ரிம்முக்கும் அந்த கியூஎன் டபிள்யூ கீயை பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஈஸியாக வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வீடியோஸ் நாங்கள் ப்ளே பண்ணி பார்ப்போம். அதாவது ஓகே, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கர்சர் பாயிண்ட் வந்து
இங்கால இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து கட் ஆகணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி முதல் மெத்தட் வந்து இந்த இடத்துல கட் பண்ணுவோம், இந்த இடத்துல கட் பண்ணுவோம், இந்த இடத்த பிறகு நாங்கள் டிலீட் கொடுப்போம், பிறகு ட்ரிபிள் டிலீட் கொடுக்குறோம். ஓகே, இது நாங்கள் முதல் செய்த மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ செய்ய போகிறது இந்த இடத்துல கட் பண்ண போகிறோம். அதே நேரம் இங்கே இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிலீட் ஆகிடும். அதுக்கு தான் நாங்கள் வந்து ப்ரீவியஸ் கட்டுக்கு கியூ கீயை பயன்படுத்தினாங்க. அந்த கியூ கீயை நான் இப்போ கீபோர்டில் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அடிச்சு பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு எந்த விதமான ஸ்பேஸும் இல்லாமல் எங்களுக்கு இப்போ நாங்கள் இப்படி இதில் கட் பண்ணும்போது இங்கே எந்த விதமான ஸ்பேஸும் இல்லாமல் இங்கால இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து இங்கால வீடியோஸோட அட் ஆயிடும். அதுக்கு தான் நான் இப்போ கியூ கீயை ப்ரெஸ் பண்ணேன் ப்ரீவியஸ் கட்டுக்கு. இப்போ நான் திரும்பவும் கீபோர்டில் கியூவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ண பார்த்தா தெரியும். ஓகே, இதோட முடிக்கிறோம். இந்த வீடியோஸை இதோட முடிக்கிறதுக்காண்டி முதல் நாங்கள் அதே மாதிரி தான் முதலும் ரெசெட்டோட பயன்படுத்தி கட் பண்ணிவிட்டு இங்கால டிலீட் கொடுத்துட்டு ட்ரிபிள் டிலீட் கொடுத்துறாங்க. இப்போ நாங்கள் செய்ய போகிறேன் டபுள் ஜி கீயை பயன்படுத்தி நெக்ஸ்ட் கட்டிங்கை நாங்கள் பார்த்துனாங்க, நெக்ஸ்ட் எடிட் பிளேட்டை பார்த்துனாங்க. அந்த ஷார்ட்கட்டில் நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுனாங்க. இப்போ நான் டபுள் ஜி கீயை நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். டபுள் ஜி கீயை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த கர்சர் பாயிண்ட்டுக்கு இங்கால இருக்கக்கூடிய பகுதி அவ்வளோ வந்து கட் ஆகிடும். அதே நேரம் இந்த வீடியோஸோட வந்து ஜாயிண்ட் ஆகி வரதை பார்ப்பீங்க. இதில் எந்த வித கேப்பும் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் கீபோர்டில் டபுள் ஜியை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த ஈஸியான கட்டிங் மெத்தட். இந்த மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணிங்க வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். எடிட்டிங்கில் வந்து வெரி ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட எடிட்டிங் டைமை 2 மடங்கு வேகப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் ஒரு கட்டிங் மெத்தட் நான் உங்களுக்கு சொன்ன ஓகே, இந்த பர்சன் வந்து தெரிகிற இடத்துல இருந்தால் எங்களுக்கு கட்டிங் வந்து ஆரம்பிக்கணும், வீடியோஸ் வந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியை நாங்கள் கட் பண்ணிங்க. இந்த வீடியோஸ் வந்து கேப் இல்லாமல் இந்த வீடியோஸோட சேர்ந்துருக்கும். அதை நம்ம பார்ப்போம். கியூவை பயன்படுத்தி ப்ரீவியஸ் ஸ்ட்ரீமுக்கு நான் பயன்படுத்துகிறேன். ஓகே, ஓகே, இதில் முடிக்க போகிறோம். இங்கே எதுவும் தேவையில்லை, இங்கே இருக்கக்கூடிய வீடியோஸ் தேவையில்லைன்னு சொன்னால் கீபோர்டில் டபுள் ஜியை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். இது ஒரு சூப்பர் மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் கையாண்டிங்கன்னு சொன்னால் இலகுவான முறையில் எடிட்டிங் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த செக்ஷனை நாங்கள் பார்ப்போம். இப்படி நாங்கள் கட் பண்ணாலும் இந்த ப்ரீவியஸுக்கு நெக்ஸ்ட்டுக்கும் வந்து இந்த கீயை பயன்படுத்தி கட் பண்ணாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இந்த ரேசர் டூலை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தால் அதுக்கு நாங்கள் ஷார்ட்கட்டில் நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். அதை விட இப்படி கட் பண்ண இந்த இடங்களை வந்து டிலீட் கொடுத்து ட்ரிபிள் டிலீட் கொடுக்காம நேரடியாகவே ஒரு கீயை பயன்படுத்தி இந்த வீடியோஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அப்படி டிலீட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் அதையும் வந்து க்ரியேட் பண்ணி வைப்போம். இந்த இடங்கள் இந்த வீடியோஸ் தேவையில்லைன்னு சொன்னால் டிலீட் கொடுக்க இங்கால இருக்கிற பகுதி முன் வீடியோஸை வந்து அட் ஆகிடும். இதுக்கு நாங்கள் செய்த முதல் வழி டிலீட் கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்து ட்ரிபிள் டிலீட் கொடுத்தாங்க. இந்த 2 மெத்தட்டுக்கும் கீபோர்ட் ஷார்ட்கட்டில் எப்படி செய்கிறான்ற பார்ப்போம். இப்போ நான் எடிட்டில் கீபோர்ட் ஷார்ட்கட்டுக்கு போயிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச் பார் இருக்குது. இதில் வந்து அட் எடிட்டன்னு நான் டைப் பண்ணுறேன். அட் எடிட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அட் எடிட் இருக்குது. இந்த அட் எடிட்டுக்கு நான் இந்த ஜூம் டூலை பயன்படுத்தி கட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜூம் டூலுக்கு வந்து செட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செட்டை நான் இங்கே இந்த கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த அட் எடிட்டில் வந்து விடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஷார்ட்கட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே போல் இங்கே ட்ரிபிள் ஓகே ட்ரிபிள் டைப் பண்ண இங்கே வந்து ட்ரிபிள் டிலீட் வருது. இந்த ட்ரிபிள் டிலீட்டுக்கு வந்து நாங்கள் எக்ஸை பயன்படுத்தி எக்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ட்ரிபிள் டிலீட்டுக்கு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷிஃப்ட் டிலீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்க விட்டுட்டு நாங்கள் ஓகே கொடுக்குறோம். ஓகே, இப்போ நான் 2 கீ ஆட் பண்ணால் ஒன்று செட் கீ, ஒன்று வந்து எக்ஸ் கீ. இந்த செட் கீ வந்து எங்களுக்கு வந்து கட் பண்ணி எந்தெந்த இடங்களில் தேவைன்றதுக்காண்டி நாங்கள் கீபோர்டில் கட் பண்ணுறதுக்கும்
இந்த எக்ஸ் கீ வந்து எங்களுக்கு தேவையானதை நாங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் டெலீட் கொடுக்குறதுக்கும் இப்போ நான் கீபோர்டில் ஆட் பண்ணால் இப்போ நான் வந்து ஈஸியான மெத்தடில் நாங்கள் கட் பண்ணி பார்ப்போம் ஷார்ட்கட்டில். இங்கே இந்த கர்சர் பாயிண்ட் எங்கே இருக்கீங்க அங்கே அந்த இடத்துல வந்து நீங்கள் செட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கட் ஆகும். ஓகே, கட் கட் கட், இந்த இடத்த கட், இந்த இடத்த கட், இந்த இடத்த கட். எங்களுக்கு எந்த விதமான ரேசர் டூலோ நாங்கள் வேறு டூலோ பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் ஈஸியான முறையில் இந்த செட்டை பயன்படுத்தி நாங்கள் கட் பண்ணுறோம். அதுக்கு தான் நாங்கள் அங்கே எடிட்டில் நாங்கள் ஷார்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணாங்க. இது கட் பண்ண இடங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து எங்களுக்கு தேவையில்லை, இந்த செலக்ட் ஆகிற வீடியோஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இந்த வீடியோஸை நாங்கள் டெலிட் பண்ண போகிறோம்னு சொன்னால் அங்கே எக்ஸ் கீயை நாங்கள் பயன்படுத்தினாங்க ட்ரிபிள் டெலிட்டுக்கு. இப்போ நான் அந்த எக்ஸ் கீயை நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோஸ் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ எக்ஸ் கீயை நாங்கள் ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு சிம்பிள் மெத்தடும் ஃபாஸ்ட் மெத்தடும். இதை விட வீடியோ எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணுறதுக்குரிய எந்த விதமான ஃபாஸ்ட் வேயும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி தொடர்ச்சியான நல்ல வீடியோஸை உங்களுக்கு தர இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக பாருங்கள். பேசிக்கில் இருக்கிற அனைத்து வீடியோ எடிட்டருக்கும் வந்து இது ஒரு அட்வான்ஸ் வீடியோவாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.